Hello, my dear kids. How are you all? I hope you all are very happy and safe in your home. Welcome to English class. So, today we are going to see about 4th standard English first lesson affection. So, in this lesson, we are going to discuss about a story. Okay. So, first of all, affection. It is a feeling. Okay. So, we'll show affection to our family members, right? Because we love them, right? So, we love each and everyone in our family. Okay, so we will share our things with them, we will share our feelings with them. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்மளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவோம். and then we'll care for them and we'll show affection on them, right? So now we are going to see a short story. So அந்த ஸ்டோரியில் எப்படி வந்துட்டு ஒரு மீனான்ற அந்த பொண்ணோட லைஃப் எப்படி அப்சைட் டவுனாக சேஞ்ச் ஆகுது, ஹவு அஃபெக்ஷன் பிளேஸ் அ ரோல் இன் ஹர் லைஃப் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிஃபோர் தேட் வி ஆர் கோயிங் டு சி அ லிட்டில் பிக்சர் டிக்ஷனரி. ஸோ வேர்ல்டு டு ஸ்பின் ஆர் ரொட்டேட் ரேப்பிட்லி, பம்பரை சொத்தும் இல்லையா, ஸோ அதை வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் வைப், clean or dry something by rubbing with a cloth, a piece of paper or one's hand. Tumbled, to fall. Scream, to speak loudly with the strong emotions. Grab, hold or catch. So Appa, it is the title of the story. Okay, so Appa, father, he's a very important person in everybody's life, right? So he'll play a major role in our life. So for us, father will be the role model also, right? So we learn many things from our father, right? He will guide us and all. So in the story, how Meena is experiencing a father's love, so that is what we are going to see here. And என்னெல்லாம் கஷ்டம் மீனா வந்து படுறா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். Okay, main thing is how affection plays a main role in her life. Okay, so Appa. Keeraikuppam was a small coastal village near Nagapattinam. Even though the people in the village toiled in the sea every day, they lived happily. It was a pleasant Sunday morning in December. Just like any other day, the villagers started their routine. A few of them had already left for the sea. The others were preparing to go to sea for fishing. ஸோ கீரைக்குப்பம்ன்ற ஸ்மால் வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து கடற்கரையை ஒட்டின ஒரு சின்ன கிராமம் நாகப்பட்டினத்தில் இருக்குது. எல்லோரும் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கடலுக்கு போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. என்னதான் அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அது வந்து ஒரு சண்டே மார்னிங், ஓகேவா, டிசம்பர் மந்தில் அது ஒரு சண்டே மார்னிங். இட் வாஸ் அ வெரி ப்ளசன்ட் டே. ஸோ எல்லா நாள் மாத்திரையும் தான் அந்த நாள் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய வில்லேஜஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஏற்கனவே கடலுக்கு போயிட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்காக. ஏர்லி மார்னிங்கே போயிடுவாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து இப்போ தான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க, அவங்க போட் அண்ட் நெட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் Meena's family was also at the shore to see of her father going to the sea. After the men sailed into the sea, the women would return to do other tasks that need their attention. The children would play under the coconut tree in the village. ஸோ மீனாவோட ஃபேமிலியும் என்ன பண்ணுறாங்க, கரையோரமாக தான் இருக்காங்க. அவங்க அப்பா மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க, அதை பார்க்குறதுக்காக அவங்க நின்றுட்டுருக்காங்க, அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்காக. ஸோ மென் எல்லாம் வந்து கடலுக்கு போனதுக்கப்புறமா விமன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செய்ய வேண்டிய வேலைலாம் இருக்கும் இல்லையா வீட்டில், அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்கள்லாம் வந்துட்டு வில்லேஜில் இருக்கக்கூடிய கோகனட் ட்ரீஸ்க்கு அடியில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இடத்துல விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. So the village bell was about to strike 8 times. 8 times village bell அடிக்க ரெடியாக இருக்கிற டைம். Bell caretaker was ready to ring the bell. So bell caretaker bell அடிக்க ரெடி ஆயிட்டாரு. Just then he saw that the sea water had receded a few hundred meters. அப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு, கடல் தண்ணி என்ன ஆயிடுச்சு, வாங்கிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. 100 மீட்டர்ஸ்க்கு ஃபியூ 100 மீட்டர்ஸ் இல்லை 100 மீட்டர் உள்ளே போயிடுச்சு. ஸோ அவர் பார்த்ததுக்கப்புறமா சீக்கிரமாகவே நிறைய வில்லேஜஸ் வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, they all started to running towards the sea. Meena and her mother were also with them. மீனாவும் அவங்க அம்மாவும் கூட என்ன பண்ணாங்க,
இந்த மாதிரி கடலை பார்க்குறதுக்காக எல்லாரும் வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்களும் வந்து அங்கே நிற்கிறாங்க. sea water தொடர்ந்து என்ன ஆகுது, continue to recede. The sea water continued to recede. All had gathered along the shore to see it. The bell hit 8 times. People now saw a wave far away in the sea. ஸோ sea water தொடர்ந்து உள்ளே போயிட்டே இருக்குது. எல்லாரும் அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு பெல் வந்து 8 times ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப தூரத்தில் ஒரு பெரிய வேவ் வரதை வந்து பார்க்குறாங்க. Excitedly they pointed to the wave that was rising high in the sea. It was common for people to be excited by big waves in Kirekuppam. Everyone was getting ready to brace the big waves that was coming towards them. Little did they know that the wave was increasing in height and would seem to touch the sky as it neared them. It was getting closer to the shore with a roar. Okay, so எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பெரிய வேவ் வர்றது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு கிடையாது, அவங்களுக்கு இது பழக்கப்பட்டது தான். ஸோ இந்த மாதிரி கடல் தண்ணி வந்து பெரிய வேவ்ஸ் வந்து ஊருக்குள்ளே வர்றது, அவங்க வீடுங்களை டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஒன்றும் புதுசாக இல்லை. ஸோ அதெல்லாம் எதிர்கொள்ள தான் அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. ஸோ பட் அவங்க என்ன பார்க்க மறந்தாங்கன்னா, அந்த வேவ் பக்கத்தில் வர வர அதோட ஹைட் வந்து கிட்டத்தட்ட ஸ்கை டச் பண்ணுற அளவுக்கு பெருசாகிட்டே போனது. அது மட்டும் இல்லாமல் அது அந்த வில்லேஜ் நெருங்கும்போது ஒரு பெரிய சத்தத்தோட, அதாவது ரோர், ஒரு உருமல் சத்தத்தோடு என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெரிய கர்ஜனையோடு வந்து அந்த வில்லேஜை அட்டாக் பண்ணுறதுக்காக அது வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ பெரிய வேவ், அந்த வேவ் வந்தால் உள்ளே வந்து அந்த வில்லேஜ் ஃபுல்லாக தண்ணி வந்து அங்கே இருக்க எல்லா இடத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். யூ கேன் ஏபிள் டு see in the picture. So gazing at the wave far away, Meena's mother felt a sudden fear gripping her. She felt that something was wrong. She caught Meena by her hand and started running towards their home. The wave that came closer to the shore had crushed the fishing boats. Before they reached their home, the powerful wave hit the village. ஸோ இந்த மாதிரி பெரிய அலை வந்துட்டுருக்கிறோடனே மீனோட அம்மாவுக்கு சடனாக ஒரு பேட் ஃபீலிங் வருது. சம்திங் வெரி பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த மாதிரி ஒரு பேடான ஃபீலிங் வந்தோடனே மீனா அம்மா என்ன பண்ணுறாங்க, மீனோட கையை பிடிச்சிட்டு வேகமாக வீடு நோக்கி என்ன பண்ணுறாங்க, அவளை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. வேகமாக போகிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அந்த பிக் வேவ் அவங்களோட ஊரை ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த கரையில் நின்றுட்டு இருந்த போட் எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுருச்சு. அதுக்கப்புறமா அது என்னாச்சு, ஊருக்குள்ளே வந்து வீடுங்களெல்லாம் ஹிட் பண்ண ஆரம்பித்தது. ஸோ அவங்க வீட்டுக்கு மீனா அவங்க அம்மா வீடை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. ஸோ இட் வாஸ் அ வெரி பவர்ஃபுல் வேவ். மீனா அண்ட் ஹர் மதர் குட் ஹியர் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்க்ரீமிங் ஆல் அரவுண்ட் தெம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கத்துறதெல்லாம் அவங்களால கேட்க முடிஞ்சது. The sea water entered the village and washed out the huts and boats. The water hit their huts too. Meena and her mother were separated and thrown off. ஸோ கடல் தண்ணி ஊருக்குள்ளே வந்துருச்சு, ஹட் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு, அது டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. அதுக்கப்புறமா மீனாவையும் அவளோட அம்மாவையும் அந்த வேவ் செப்பரேட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வேவ் வந்து திரும்ப அந்த தண்ணி எல்லாம் உள்ளே போக ஆரம்பிக்குது. So Meena's mother gathered herself and searched for Meena. It was then that the second massive wave hit the village. ஸோ மீனா அம்மா என்ன பண்ணாங்க, கடல் தண்ணி இப்போ அந்த பெரிய வேவ் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கடலுக்குள்ளே அந்த வேவ் ரிசீட் ஆகிட்டு இருக்கும்போது மீனா அம்மா கஷ்டப்பட்டு எந்திரிச்சு மீனாவை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அட் தட் டைம் செகண்ட் பிக் வேவ் again hit the village. So Meena's mother was washed away by the wave. Meena whirled through the water, was struggling to breathe. One moment she was inside the water and all was dark around her. In the next moment she could see the sky. The wave banged her to the trunk of a coconut tree. She wrestled with the wave and firmly hugged the tree. Soon she fainted. Okay, so what happened was, மீனாவோட அம்மாவை அந்த அலை அடித்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. அண்ட் தென் மீனா வந்து வேர்ல்டு லைக் டாப் ஒரு பம்பரம் சுற்றுற மாதிரி மீனா வந்து என்ன பண்ணுது, அந்த வாட்டர் இட் வேர்ல்ட் ஹர் அண்ட் தென் ஷி வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு ப்ரீத். அவள் ஒரு நேரம் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு ஒன்றுமே தெரியல, சுற்றி தண்ணியாக இருக்குது. ஷி வாஸ் த டீப் இன்சைட் த வாட்டர் அண்ட் ஷி கான்ட் ஏபிள் டு ப்ரீத். அந்த நெக்ஸ்ட் மொமெண்ட் வென் ஷி சா
அவளால் ஸ்கை பார்க்க முடியுது, மேலே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பார்க்க முடியுது. இந்த மாதிரி அந்த வாட்டர் வந்து அவளை சுழட்டி எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் த வேவ் பேங்க் ஹர் டு த ட்ரங்க் ஆஃப் அ கோகனட் ட்ரீ. ஒரு கோகனட் ட்ரீ மேலே அதோட ட்ரங்க்கில் வந்து அவளை மோதிடுச்சு. அண்ட் தென் ஷீ சம்ஹவ் ஸ்ட்ரகிள்ட் அண்ட் தென் ஷீ ஹக்டு த ட்ரீ. ஓகே, ஸோ அந்த ட்ரீயை வந்து ஹக் பண்ணிக்கிட்டா. அண்ட் தென் ஷீ ஃபெயிண்டட். அப்புறமா என்னாச்சுன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்புறம் when she woke up she was in a hospital. After she recovered they transferred her to a rehabilitation center. The center housed nearly 99 boys and girls. So what happened was அவ வந்து மயக்கம் போட்டுட்டா. she fainted. அவள் கண் முழிச்சு பார்க்கும்போது அவள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஸோ அவள் ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா அவளை ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போய் சேர்க்குறாங்க. அதை மறுவாழ்வு மையத்தில் போய் சேர்க்குறாங்க. அவள் மட்டும் கிடையாது அந்த இடத்துல, அவளை மாதிரி 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அ கைண்ட் ஹார்ட்டட் அஃபிஷியல் ஆஃப் த சென்டர் வாஸ் ஆல்வேஸ் வெரி கைண்ட் டு த சில்ட்ரன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு படைச்ச ஒரு அஃபிஷியல் வந்து அந்த குழந்தைங்கிட்டலாம் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மா அப்பாவை இழந்தவங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவர் ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. ஸோ he often used to visit them with his family. ஸோ ஆஃபன் அவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்க, அந்த அஃபிஷியல் வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்து மீட் பண்ணாங்க. மீனா was the youngest of all and soon was loved by all. The official and his wife often carried Meena when they played with other children. All the children used to call them Amma and Appa. After 3 years, the official was transferred. He and his family continued to visit the center once a year for the next 5 years. So இப்படியே ஒரு 3 years போயிடுச்சு. ஸோ மீனா வந்து she was in that rehabilitation center. ஸோ அந்த அஃபிஷியல் வந்து அவங்க ஃபேமிலியோட அங்கே இருக்க குழந்தைங்கள நல்ல கைண்ட் ஹார்ட்டடாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ they used to visit the rehabilitation center often and they used to play with the kids. ஸோ அந்த மீனா வந்து அவங்க தூக்கி கூட வச்சுப்பாங்க, ஏன்னா அவள் தான் இருக்கிறதுலே சின்ன பொண்ணு. ஸோ எவ்ரிபடி லவ்ட் ஹர். அண்ட் தென் வாட் ஹேப்பன் வாஸ் சடன்லி தட் அஃபிஷியல் காட் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஓகே, ஸோ அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணார்னா 5 years அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த சென்டரை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பசங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ now Meena opened her eyes. Her cheeks were moist. All this seemed like it happened yesterday. The school bell rang and Meena wiped her cheeks to get ready for her English class. Meena was good at studies and now was in the 12th standard. ஸோ மீனா வந்து இப்போ கண்ணை திறந்து பார்க்குறா. அவளோட கண்ணெல்லாம் நனைஞ்சிருக்கு. ஏன்னா she was crying, she was sad. ஏன்னா எல்லாமே அவளுக்கு நடந்த விஷயம் எல்லாமே நேற்று தான் நடந்த மாதிரி அவளுக்கு தோணுது. அண்ட் தென் ஸ்கூல் பெல் அடிக்கிறாங்க. அவளோட கண்ணத்தெல்லாம் தொடச்சிட்டு இங்கிலீஷ் கிளாஸ்க்கு அவள் ரெடி ஆகிட்டுருக்கா. ஸோ மீனா நல்லா படிக்கிற பொண்ணு, அவள் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கா. ஓகே, ஸோ ரொம்ப குட்டி பொண்ணாக என்ன பண்ணா, அவள் வந்து அந்த வில்லேஜ்லேருந்து அவளை எடுத்துகிட்டு வராங்க, அந்த ரீஹாபிலிட்டேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க சென்டருக்கு. அண்ட் தென் நவ் ஷி வாஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட். The teacher was teaching and Meena was writing her notes. She then heard a familiar voice calling her Meenu. She raised her head to see. She was surprised to see her father, the official, standing at the entrance. ஸோ அவள் வந்து மிஸ் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது she was writing her notes. At that time she heard a familiar voice. அவளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் அவளுக்கு கேட்குது. அவளை மீனூன்னு கூப்பிடுற சவுண்ட் கேட்குது. ஸோ இதை கேட்டோடனே அவள் she was surprised. ஓகே, பிகாஸ் அவளை பார்க்க அவளோட அப்பா வந்திருந்தாங்க. அப்பானா யாருன்னா அந்த அஃபிஷியலை வந்து அவங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அவள் ரொம்ப வருஷமும் ஆயிடுச்சு அவரை பார்த்து. So she was surprised to see her father standing in the entrance of the school. He was smiling at her. She stared at him blankly for few seconds with tears rolling down her cheeks. She jumped out of the bench and dashed towards him calling Appa. ஸோ அவளுக்கு நம்பவே முடியல. she was very surprised because அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ she was sad. அப்போ தான் அவள் சேடாகவும் இருந்தா. for all the things which has happened to her. அவளுக்கு நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் அவள் ரொம்ப சேடாகவும் இருந்தா. பட் ஒன்ஸ் அவள் வந்து அவங்க அப்பாவை பார்த்த உடனே
அவள் ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வந்திருக்காங்க, அந்த அஃபிஷியல் வந்திருக்காருன்னு தெரிஞ்சவொடனே she jumped out of her bench. அவள் பெஞ்சிலேருந்து வேகமாக எழுந்திரிச்சு அப்பான்னு கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட போகிறா. see this father of மீனு, இந்த அப்பா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் மீனுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. பட் he is not his family. பட் இந்த பிளேஸ் அவள் மீனா வந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க அவளை கைண்ட் ஹார்ட்டடாக பார்த்துக்கிட்டதுனால she accepted him as her own father, and also that official accepted Meena as his own daughter. Okay, so this is about Appa, the story of Meena. Okay kids, so what you have to do is try to read this lesson and then understand the thing which is said in the story. Okay, I'll see you in the next video. Thank you.